திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவன் ஒரு வடிவேலும் கடம்பும் கடம்புயம் மாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாலும் மலர்கண்களும் வடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே கருணை கொழி திருமுகத்தில் திருநீற்று முதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாய் அழகும் பெருமை பெரு துறவினோடு பொறையுளத்தில் பொருட்டே பிஞ்சகனார் மனத்தாள்கள் தெரியாத மனமும் மறுவினகளகலாத ஞானமே வடிவாம் வளர்துரசை சிவஞானமான் முனிவன் மலத்தாள் ஒரு ஒழுகும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவிதென்றும் உன்னி வைத்தே உரைப்பான் யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தானே பெற வேலவர் தந்ததனால் ஊமேல் மயல் போய் அரணி புணர்வி நாவேல் நடவீர் நடவீரினியே நாமேல் நடவீர் நடவீரினியே என்று திருவேல் இறைவனது ஆணையை பெற்று நாமேல் நடக்கத் தொடங்குகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. அடுத்த 2 மகுடங்கள் யார் யாருக்கு வழக்கமோ அவங்க கலந்து கொள்ளலாம். அது நம்மதான், வேற எந்த மசூதியில் இருந்து அவன் சொல்ல போறாங்க. ஏகம் பத்துரை எந்தாய் போற்றி. கோடை கண்ணி கூரன் காண்க எல்லாம் அல்ல வள்ளி மணவாளன் வற்றாத கருணை நலத்தாலே இந்த அற்புதமான எம்பிரான் நம்பி ஆரூர் திருமண மண்டலாபிஷேகம் என்கின்ற இந்த நிறைவு விழாவிலே கலந்து கொள்ளும்படி இறை பணித்த அந்த பேற்றினை எண்ணி மகிழ்ந்து உங்கள் முன்னாலே நான் ஒரு சில சொல்லி அமையலாம் என்றிருக்கிறேன். முதலாவதாக மேலமங்கலம் சுவாமியுடைய திருவள்ளியை வணங்கிக் கொண்டு எனது ஆரியது தம்பியாகிய ஒளியரசு அவர்கள் எனக்கு தம்பி என்பதை விட அவர் இப்பொழுது செய்து வருகிற பணியை பார்த்தால் அவர் இப்பொழுது எனக்கு அண்ணனாகிவிட்டார். நல்ல பணி செய்ய பாராட்டு. அவருடைய அப்பாவே எப்பவுமே சித்தப்பான்னு சொல்லுது. ஆடவரசு அவர்கள் அவர்களோடு பணிபுரிய வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைத்தது. அவருடைய நான் சித்தப்பா என்று அழைப்பேன். முருகவேல் ஐயாவையும் அவர்கள் முருகவேல் ஐயாவும் அவர்கள் பல இடங்களில் செல்லும் இடந்தோறும் சொல்லுவார், சத்தியன் முருகன் தான் எனக்கு வாரிசு. ஆக அவர்களையும் இன்னும் என் அன்பிற்குரிய நமது ஐயா தியாகராஜன் அவர்களையும் நம்முடைய அன்பிற்குரிய மோகன்ராஜ் அவர்களையும் இங்கே எனக்கு பெயர் தெரியாமல் இருந்தாலும் மிகச் சிறப்பாக இந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உலகமே வியக்கும் வண்ணம் இந்த அற்புதமான திருக்கோயிலை எழுச்சி பெற செய்த அத்தனை உள்ளங்களையும் நான் அப்பாலும் அடிசார்ந்தால் அடியார்க்கும் அடியேன் என்கிற அவருடைய திருவாக்கினாலே வணங்கிக் கொண்டு இந்த சிந்தனையை நான் மேற்கொள்கிறேன். மேடைகள் நல்லசிவம் அவர்கள் என்னுடைய ரொம்ப அறிமுகமான நண்பர். என்ன 2-3 இடங்கள்ல தந்தையுடைய பணியை செய்தவர்கள். தந்தையுடைய பணி முந்தி செய்யும் இல்லையா? என்னை
பல கூட்டங்களிலே முந்தி இருக்க செய்து பார்த்து மனம் மகிழ்ந்த உள்ளம். ஆகவே அவரையும் பலரையும் எண்ணி வாழ்த்தி இந்த சிந்தனையை நான் செய்ய மேற்கொள்கிறேன். ஒரு நல்ல அற்புதமான காலை வேளை சேக்கிழார் பெருமான் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். சேக்கிழார் அவர்கள் நாம செய்யற பூஜை எப்படி, அவர் செய்யற பூஜை எப்படின்றது நான் தனியா சொல்லணும் அவசியம் இல்லை. அங்கங்க சிரிப்பு, அங்கங்க சிரிக்கிறேன், அதே தெரியுது நம்ம பூஜையுடைய லட்சணம். சேக்கிழார் பூஜை செய்கிறார். பூஜை முடிவிலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா, அருகே இருக்கிற பூவை எல்லாம் எடுத்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய காலிலே போட்டு கும்பிட்டார். அவர் காலிலேயே அவர் பூ போட்டு கும்பிட்டார். இப்ப நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம சுந்தரனுடைய அந்த முதல் வார்த்தைக்கு இலக்கு நாம தான் ஆயிடலாம் இல்லையா? ஏதோ பித்து அப்படின்னு அவருக்காக இல்லையா, தன்னைத்தானே போட்டுப்பாங்க, தன்னைத்தானே தன்னுடைய திருவடியில போய் பூ போட்டுப்பாங்க. இதெல்லாம் 21ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நடக்கும். அவருக்கு அவனே கட்டவுட் வச்சுக்கணும் இல்லையா? இப்படி உடல் இருந்த அன்பர்களுக்கு ஆட்சிகள் இல்லை, இப்படி பண்றாரு அவரு, தன்னைத்தானே பூ போட்டுக்கிறாரு. அவர் இவருடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டு ஒரு பாடலை பாடுகிறார். தேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலைவெடுத்து தேசம் உய்யம் திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாழும் வாச மலர்மின் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவம். இதற்காக காலியே போட்டு அவர் வணங்கினார்னா, இவரை வணங்குவதற்கு ஒரு கை எனக்கு கிடைத்தது, கூப்புவதற்கு கை கரங்கள் கிடைத்தன. அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. என்னன்னா, சின்ன சின்ன குழந்தைகள் வருதுன்னு அவங்க சொல்லி விட்டுருவாங்க. உங்க அப்பா பேர் இது, உங்க அப்பாவுக்கு அப்பா பேர் இது, அவங்க அப்பாவுக்கு அதுக்கப்புறம் பாட்டன் கூட்டன் ஏற்க யாரு அத்தனை அந்த குடும்பத்தோடைய வரலாற்று கூடிய அத்தனை நபர்களையும் அந்த உறவு முறைகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு பெரிய மந்திரமாக சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஆகவே அவர் என்ன பண்ணணும்னா, யாராவது இவர்களை போன்ற ஒரு பெரியவரை பார்க்கும்போது தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக அமைகிற போது அவர் என்ன பண்ணணும்னா, நான் இன்னாருடைய மகனுக்கு மகனாக, இன்னாருடைய மகனுக்கு மகனாக, இந்த நிலை என்னுடைய தந்தையாக இவர், அவருடைய மகன், நான் உன்னை வணங்குகிறேன் என்று சொல்லி காலை பிடிச்சிட்டு கீழே விழுந்து வணங்குவான். அது பேர் அபிவாதேயன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் வரலாறு தெரிகிறது, வரலாற்றை தெரியப்படுத்துகிறான். ஆகவே அவன் ஓங்கி நிற்கிறான். புரியுதுங்களா? சூட்சமத்தில் அவன் புரியணும். வரலாறு தெரிந்ததனால் அவன் நல்ல உயரத்துக்கு செல்லுகிறான். அவனை பார்த்து பொறாமப்பட வேண்டியதில்லை, செய்ய வேண்டியது நாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்பதே புரியல. நான் திருவடி பேர்களை எல்லாம் செய்ய போகிறேன், தம்பியும் போய் பண்ணுவார். திருவடி பேர்ல பண்ணோம்னா சரி உட்காருப்பான்னு அந்த பிண்டெல்லாம் கொடுக்கும்போது சொல்லுவான், இவரு யாரு, உங்க அப்பா பேர் சொல்லு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் உங்க தாத்தா பேர் சொல்லு பார்த்துப்பான். அவன் தாத்தா தான் கூட்டுவான், பேரே இல்லையா? திருப்பி பார்த்துப்பான். அப்ப அந்த வீட்டுல யாரோ ஒரு கிழமை ஒண்ணு இருக்கும், வயசான ஒரு கிழவி ஒண்ணு இருப்பான். அதுக்கு ஞாபகம் கிடையாது, தாத்தா பேர் இருந்தாங்க. அது முடிந்த உடனே என்ன, தாத்தாவுக்கு அப்பா பேர் சொல்லு, சுத்தம் அந்த அம்மாவும் ஆகும் சொல்றாங்க, அவங்களும் ஆகும். தெரியாது. இப்படி இருந்தா நம்முடைய வரலாறு எப்படி நமக்கு தெரியும்? அடிப்படையிலே இருக்கிற கோளாறு தான். நம்முடைய வரலாற்றை நாம் ஒழுங்கா, இன்னும் சொல்ல போனால் அவர்களை விட வரலாற்றிலே அதிக பதிவுகள் செய்த ஒரே இனம் உலகத்திலே தமிழ் இனம் ஒன்றுதான். கல்வெட்டு என்ற ஒன்றை கண்டுபிடித்தவர்களே தமிழர்கள். செப்பேடு என்கின்ற ஒன்றை முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தவர்கள் தமிழர்கள்.
வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதை செய்தார்கள். ஆனால் நாம் தான் இப்ப வரலாற்றிலிருந்து விலகி போயிருக்கிறோம். ஆகவே வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தமிழ் வழிபாட்டுடைய வரலாற்றை பார்த்தோம்னா அது தோன்றிய நாள் தொட்டு இன்று வரையிலே நடைபெறும் வரலாறு மிகப்பெரிய ஒரு அறிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான தகவல்களை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. வழிபாடு என்கின்ற அந்த சொல்லே எந்த இனத்துக்கு உரியது என்று சொன்னால், வழிபாடு என்கின்ற சொல்லே தமிழ் இனத்துக்கு மட்டுமே உரியது. அதை பார்த்துதான் மற்றவெல்லாம் வர்ஷிப் அது இதுன்னு வச்சுக்கிட்டான். தமிழகத்துக்கு தான் முதல் உலகத்திற்கு தமிழ் வழிபாடு என்பதை உலகத்திற்கு தமிழன் கொடுத்த கொடை வழிபாடு. தமிழன் கொடுத்த கொடை. சார் இப்போ அதிகமா சொல்றீங்க சார், இப்போ உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு, தமிழ் ஆர்வம், அதெல்லாம் சத்தியமா சொல்றீங்க. தெய்வத்தோடு தொடர்புடைய மொழி என்று எதையால் சொல்லுவோம், எதை சொல்லுகிறீர்கள் நீங்க? நாம மட்டுமல்ல, உலகமே மொழியியல் அறிஞர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிறது என்னன்னா, தமிழை சொல்லும்போது தனியே சொல்லுவதில்லை, அதை தெய்வ தமிழ் என்று சொல்லுவார்கள். யாராவது தெய்வ இந்தி யாரு சொல்றாங்க? தெய்வ மராட்டி, தெய்வ சமஸ்கிருதம் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா, தெய்வத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் ரொம்ப தூரம். என்ன காரணம்னா, அவர்கள் சமஸ்கிருத வேதத்திலே தெய்வத்துக்கு இடமே இல்லை. நான் 4 வேதங்களை முழுமையாக படித்தவன், 108 உபநிஷதங்களை முழுமையாக படித்தவன், நம்முடைய 14 சாஸ்திரங்கள் தர்க்க இயலோடு சேர்த்து படித்தவன், 10 பாட்டு 8 தொகை முழுமையாக படித்தவன், தொல்காப்பியத்தை முழுமையாக படித்து தொல்காப்பியத்தில் மெய்யியல் என்று சொல்லி ஒரு நூலை எழுதியவன். தொல்காப்பியத்தில் மெய்யியல் என்று எழுதுகிற அளவுக்கு உள்ளே நான் இறை திருவிழாலே அது உள்ளே கொஞ்சம் ஆய்வு செய்கிற அளவுக்கு அமைந்த அதே அடியை ஆண்டவன் எனக்கு அளித்த காலத்தினால் வடமொழியிலே இருக்கிற பாணினியத்தை முழுமையாக படித்தவன். பாணினியம் என்பது தொல்காப்பியத்துக்கு இணையாக பேசப்படுகிறது, ஆனால் அது இணை அல்ல. அது வேற மிக முக்கியமான விஷயம். ரெண்டும் படிச்சதானே தெரியும். அதுக்கு இணைன்னு சொல்லுவான், அஷ்டாத்தியாயின்னு சொல்லுவார்கள். முழுமையாக படித்தவன். ஆகவே அதற்கும் தெய்வத்திற்கும் தூரம். அவர் சொன்னது போல தெய்வ சமஸ்கிருதம் என்று சொல்லுவதில்லை, அதை என்ன சொல்லுவாங்கன்னா தேவ பாஷை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே என்ன தெரியுதுன்னா, இந்த தெய்வத்திற்கும் சமஸ்கிருதத்துக்கும் தொடர்பில்லை, ஆனால் மாறாக தெய்வத்துக்கும் தமிழுக்கும் தொடர்பு மிக நெருங்கி இருக்கிற காரணத்தினாலே இந்த தெய்வ தமிழ் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் யாருன்னா வேற யாரு? மேலுலகத்து மனிதர்கள். மேலுலகத்திற்கு அவ்வளவுதான். நம்ம கீழே இருக்கோம், பணக்காரன் எல்லாம் கொஞ்சம் பெரிய பணக்காரன் இருப்பான், அவ்வளவு. அந்த மாதிரி அங்க வசதியோட சில மேல இருக்கான். அதனால அது அவங்க வேற பெரிய ஆள் வச்சுக்காது. மேலுலகத்துல இருக்கிற மனிதன் நரர்கள், அவனுக்குள்ள அவன் பேசி சீனர்களுக்குள்ள அவன் என்ன தமிழை பேசிட்டு இருக்கான், அவனுக்குள்ள அவன் ஒரு மொழி வச்சிருக்கான் இல்லையா? அதே மாதிரி மராட்டியர்களுக்குள்ள அவனுக்குள்ள ஒரு மொழி வச்சிருக்கான், நீக்ரோக்கள் அவங்களுக்குள்ள ஒரு மொழி வச்சிருக்காங்க. அதே போல மேல இருக்கிற மனிதர்கள் அவர்களுக்குள்ள ஒரு மொழி வைத்தார்கள், அதுதான் சமஸ்கிருதம். சாமி அதற்கு மேல, தெய்வம் அதற்கு மேலே இருக்கிற மிகப்பெரிய பரந்து விரிந்த இடத்திலெல்லாம் பரவி நிற்கிற அகண்ட பரிபூர்ண பரம்பொருள், அதை தொடர்பு கொள்ளுகிற ஒரே ஆற்றல் படைத்து நம்முடைய தமிழ் ஒன்றுதான். தமிழ் ஒன்றுதான். அதனால்தான் கடவுளே என்ன பண்ண, தமிழோடு அவங்களுக்குள்ள நெருங்கி தொடர்பு காரணமாக ஒரு மொழிக்கு ஒரு கடவுள், எல்லாருக்கும் பொதுவான ஒரு கடவுள் சங்கம் அமைத்திருக்கிறான்னு சொன்னா அது தமிழுக்கு மட்டும்தான் சங்கம் அமைத்த. கண்ணுதல் பெரும் கடவுளும் கனகமோடு அமர்ந்து பண்ணுதல் தெரிந்து ஆழ்ந்த பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழிவோம் எண்ணிடைப்பட கிடந்ததா என்னவும் படுமோ. நினைக்க கூட நினைக்க கூடாதியா. இதை அதுக்கு இணையெல்லாம் இதுவும் நினைச்சல. எந்த மொழிக்கும் தமிழுக்கும் நீங்க ஏழி போட்டா கூட எட்டாது. அது மாதிரி போடலான்னு நினைக்கவும் படுமோ சொல்ற பறஞ்சு.
எண்ணமும் படுமோ அவர்தான் சங்கம் கட்டிருக்கிறார். யாரு? சிவபெருமான். சரி சார், இன்னொரு தெய்வம் சொல்றாரு. நீங்க ஒரே ஒரு தெய்வம் சொல்றீங்க, ஊறப்பட்ட தெய்வம் வச்சிருக்கீங்க சார் நீங்க இல்லையா? பெருமாள் அவரும் அதே கதை, அவரும் அதே கதை. அவர் என்ன பண்ற, இவரு தமிழை படிச்சாருங்க, அந்த தமிழ்ல ரொம்ப மூழ்கி போய் ரொம்ப ரசிச்ச முதல் இன்னொரு தெய்வம் திருமால் தான். அது என்ன பண்ணும்னா, வெளியில பவனி போகுமானா முன்னால தமிழ் போகும், அதை தேடி ஓடுமா. ஒரு அந்த வைணவருடைய பரிபாட்சியை சொல்லுவார்கள். அங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ் வேதம் ஓடுகிறது, அதன் பின்னே ஓடுகிறான் ஓடுகிறான் பெருமாள் என்று அவர் சொல்வார்கள். அதுக்கு பின்னால் வடமொழி வேணும், ஐயோ போறாரு பின்னால ஓடும். பைந்தமிழ் பிஞ்சென்ற பச்சை பசும் கொண்டரை போறது ஏன் பைத்தமிழ் போதான் பின்னால ஓடிக்கிட்டார். அப்ப அவரும் தமிழ்ல கதையெல்லாம் உங்களுக்கு காஞ்சிபுரத்து கதையெல்லாம் தெரியும். சொன்னவனும் செய்யல சொல்லுவேன், போயிட்டு வந்தார் நேரமா. ஆமா, அத மாதிரி யதோத்காரி தான் வாயிலே நுழைந்து யதோத்காரி சொன்னவனும் செய்த மேல இருந்தது. நான் பார்த்துருக்கேன், என்னோட சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா சொன்னவனும் செய்த பெருமாள் மேல எழுதியிருக்கான். இன்னைக்கு அதை அடிச்சுட்டான். யதோத்காரி தான் ஏதோ ஒரு காரியம் வச்சுக்கணும். அப்ப திருமாலும் தமிழ்ல ஈடுபடுவார். முருகப்பெருமான் நாம அவரை சொல்லும் போதே தமிழ் கடவுள்னு சொல்றோம். அவரு சிவபெருமானுக்கு ஓங்காரத்து உட்பொருளை சொன்னது எந்த மொழியில சொன்னார்னு அன்னைக்கு நமக்கு என்ன தெரியுங்க, அன்னைக்கு நான் தான் சொல்றேன் இல்லையா? அவருக்கு தெரியாதா? அவர் என்ன ரெண்டு பேரும் அந்த மாதிரி பேசும்போது ரொம்ப மிக முக்கியமானது 10 தொலைக்காட்சி வந்து எடுத்துதா இல்ல நிருபர் ஒரே தொலைக்காட்சி நமக்கு கிடைச்ச தொலைக்காட்சி திருப்புகழ் தொலைக்காட்சி. ஓனர் அருணைநாதன் அவ்வளவுதான். அவர் பாடுறார், கொஞ்சி தமிழால் பகர்வோனே எதை ஒன்றை சடையாக்கு ஒன்றை தெரிய, ஒன்று ஓங்காரம், ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் பகர்வோனே. தமிழினாலே ஓங்காரத்துக்கு உட்பொருளை உபதேசம் செய்தான் முருகப்பெருமான் என்று சொல்லுகிறார்கள். தமிழினாலே அவர் சொல்லுகிறார். அவர் அப்பா, இவர் பிள்ளை. நீங்க ஒவ்வொரு வீட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் எந்த மொழியில பேசுவாங்க, அவர்களுக்குரிய தாய்மொழியிலே பேசுவார்கள். சிவபெருமானும் முருகப்பெருமானும் இருந்தார்கள், அவர்களுக்கு உரிய தமிழ் மொழியிலே அது பேசியிருக்கிறார்கள் என்று அன்னையநாதர் சொல்றார். இந்த கைத்தட்டெல்லாம் அன்னையநாதருக்கு நான் பார்சல் பண்ணுகிறேன் கூறிய. ஆக அவரும் தமிழ் ஆச்சுங்களா. அம்பிகை மீனாட்சி அம்மன் தமிழ் அரசி, ஆண்டவள் இல்லையா? ஆகவே அந்த தெய்வங்களுடைய குடும்பங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா தமிழோடு தொடர்புடையது, தமிழோடு தொடர்புடையது. இதுவரையிலே நாம் பார்த்த அளவிலே 274 பாடல் பெற்ற தலங்கள்ல ஒரு 4 தலங்களை அந்த பக்கம் வட பக்கம் விட்டுட்டோம்னா மொத்தம் மீதி 40 தான். இந்த பாடல் பெற்ற தலங்களை நீங்க சென்று பார்த்தீங்கன்னா ஒரு தலம் கூட வடமொழியால் பாடல் பெற்றது அல்ல. அவை அத்தனையும் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கிறார், அப்பர் பாடியிருக்கிறார், சம்பந்தர் பாடியிருக்கிறார், மணிவாசகர் பாடியிருக்கிறார், நால்வர் பெருமக்கள் பாடியிருக்கிறார், இன்னும் பல அருளாளர்கள் பாடியிருக்கிறார், தமிழ் அருளாளர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆகவே இவை அனைத்தும் தமிழால் பாடல் பெற்றவை, தமிழால் பாடல்களை, தமிழோடு தெய்வங்கள் தொடர்புடையவை. தமிழோடு தெய்வங்கள் தொடர்புடைய காரணத்தினால்தான் என்ன ஆயிற்று என்றால் வழிபாடு, அந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்வது என்பதை தமிழனுக்கு தான் தெரியும். அவங்களுக்கான தொடர்பு இருக்கு. அப்ப அவன் தானே முதல்ல சொல்லுவான். அவருக்கு எவ்வளவு தொடர்பு என்றால் மொழியோட இலக்கணம் சொல்லுது. தொல்காப்பியத்தினுடைய இலக்கணம் நிலத்தை 4ஆக பகுத்து அந்த 4 நிலத்துக்கும் இன்னென்ன தெய்வம் என்று பேசுகிற ஒரே இலக்கணம் வாய்ந்த மொழி தமிழை தவிர வேற மொழி எங்கும் காணேன். நான் ஒரு நாளைக்கு மொழிகளை தெரிந்து வைத்திருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்ல எதுவும் இல்லை. ஒரு மொழி 2 மாட்டில போய் நீங்க கடவுள் இலக்கண பார்க்க முடியாது சார். அவன் ஒரு சொல்லு இருக்கும், அவ்வளவுதான். காட் அப்படின்னு சொல்லுது, அல்மைட்டி அப்படின்னு இன்னொரு சொல்லுது, அவ்வளவுதான். ஆனால் அவரை இலக்கணப்படுத்துகிற ஆற்றல் தமிழனுக்கு மட்டுமே உண்டு.
காஞ்சி புராணத்திலே அவர் பாடுகிறார் நம்ம சிவஞான முனிவர். தெய்வ தமிழ் கண்டு தீட்டா நிலைமைத்து. இந்த ஆண்டவனுடைய தன்மை இருக்கிறதே அது தமிழை தவிர வேறு யாராலையும் விவரிக்கவே முடியாது என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான மொழி நம்முடைய மொழி. சொல்லுகிறவர் சிவஞான முனிவர். அவருக்கு தான் ஒண்ணு யாருமே சுப்ரீம் கோர்ட் மாதிரி. ஆக தமிழ் இந்த வழிபாடு என்ற சொல்லுக்கு உரியவர்கள் யார் என்றால் நீங்களும் நானும் தான். வேறு யாரும் உரிமையை கொண்டாடுகிறேன். வழிபாடு நம்முடையது, தமிழ் வழிபாடுதான் நம்முடையது. ஆனால் இது தொடர்ந்து வந்ததா? நான் வரலாற்றை சொல்ல வந்திருக்கேன். தொடர்ந்து வந்ததுன்னா ஒரு 5ஆம் நூற்றாண்டு வரையில தமிழ்நாடு முழுக்க அப்படிதான். இன்னும் சொல்ல போனா அப்ப கூட இதுல வடநாட்டுல, ஏன்னா வடநாடுன்றது இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அப்ப கூட வடநாடு நம்மளதான் இருந்தது ஒரு காலத்துல. எந்த புறநானூறு சொல்லுகிறது. நான் புறநானூறு 100 பாட்டுங்க 169 பாட்டு வரைக்கும் விரிவுரை செய்திருக்கேன். ஏறத்தாழ 8-9 வருஷம் இருக்குமா? 10வது ஆண்டு தொடங்குகிறது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக புறநானூரை விரிவுரை செய்திருக்கேன். புறநானூறு சொல்லுகிறது வடாது பணிபுரி நெடுவரை வடக்கும் தெனாது குமரியின் தெற்கும். அது இந்த பக்கம் குணாது அந்த இந்த கடல், கிழக்கிற அந்த கடல் இருக்கு, சகரர்கள் தோண்டிய அந்த வங்கக்கடல். அடுத்து இது மேற்க இது அதாவது பழங்கடல். இன்னைக்கு இப்ப நம்ம அரபிக்கடல் சொல்லிட்டு இருக்கோம், இது பழங்கடல். பழங்கடல் இதான் ரொம்ப பழசு. அந்த எல்லைகளை விக்கரை பத்திரம் பட்டா ஷெட்யூல் போனோம்னா 4 பக்கம் என்னது. அப்படி அந்த காலத்துல புறநானூறுல தமிழ்நாட்டுடைய எல்லையை பாடிட்டு போனோம். இந்த ஷெட்யூல போட்டு பாடிட்டு போனோம். அத்தனையும் நம்ம தமிழ்நாடாக இருந்தபோது மேலையும் தமிழை தான் பேசியிருக்கேன். ராம தமிழ் பேசினவர்களுக்கு வால்மீகி எழுதினாங்க. இந்த அம்மா அவனை கூட்டும்போது மைடியர் ராம் ப்ளீஸ் கம் நான் சொன்னேன். இல்லை இது கோசலை அவனை கூட்டும்போது என்ன பண்ண, எந்தை வருக ரகுநாயக இனி வருக மைந்த வருக மகனே இனி வரு. என்ன அழகா தமிழை கூப்பிட்டுருக்காரு சார். அதனால்தான் ஒரு இடையிலே ஒரு இடத்திலே அகத்தியரை பார்க்கும்போது அவரால் பேச முடியுது. 8 பேரும் தமிழ்ல பேசிக்கிட்டாங்களாம். கம்பர் எழுதுகிறாங்க 8 பேரும் தமிழ்ல பேசிக்கிட்டாங்க. அது இன்னும் அந்த தமிழுடைய பெருமையெல்லாம் அதிகமாக ராமனுக்கு சொல்லி கொடுத்தாராம். அந்த கணிச்சி மொழியை வைத்திருக்கிற பரமசிவன் தந்த தமிழ் தந்தான். அவரு இருக்காரு. சீதை தமிழிலே பேசுகிறாராம். இலங்கையில அந்த அசோகவனத்திலே சீதை இருக்கும் பொழுது அதை எவ்வளோ அசோகவனம் சொன்னாங்க, நம்ம சோகமா பாடுறாங்க. சிவாய் போய் பேசுறா, அங்க சுற்றிலும் பக்கம் பார்த்து பேசு, எல்லாம் தெரிஞ்சிடும். அப்ப எந்த மொழி யாருக்கும் தெரியாத மொழி, அங்கக்கும் தெரியாத மொழி. எதுல பேசுன அந்த மொழி மதுர மொழியில் பேசு என்று தமிழ் மொழியை வால்மீகி மதுர மொழி என்று சொல்லுகிறார். மதுர மொழி என்று சொல்லுகிறார். ஆகவே அது அந்த அளவுக்கு அவர் இன்னொரு புறநானூற்றிலே ஒரு பாடல் வால்மீகி எழுதியது இருக்கிறது. வால்மீகி எழுதிய ஒரு பாடல் புறநானூற்று அறிந்தவர் தெரியும். அவரு முன்ன பின்ன வடநாடுல இருந்தா தெரியுமோ தெரியாதோ, ஆனா அவர் கோயம்பேடு வந்தார்ல, இல்ல கோசையில பழகிட்டாரு. அதாவது ஒரு பாட்டே பாடுறாரு, அது புறநானூற்றுல பதிவாயிருக்கு. ஆகவே தமிழ் வழிபாடுகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கிறது. அதெல்லாம் வந்திருக்கிறது. 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. பல்லவர்கள் வந்தாங்க. பல்லவர்கள் நான் அதிகமா நிறைய விஷயங்கள் சொல்லணும், சும்மா சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். பல்லவர்கள் பரத்வாஜ கோத்திரத்து ஆரியர்கள். அவங்க ஸ்மார்த்தர்கள் சொல்லப்படுது. அந்த ஸ்மார்த்தர்களுடைய ஒரு கோத்திரம் பரத்வாஜ கோத்திரம். அந்த பரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் பல்லவர்கள். அவர்கள் வந்தபோது அவர்களோடு வடவழி வந்துவிட்டது. அவங்க காஞ்சிபுரத்தை வென்று விட்டார்கள். கரிகாலன் நியமித்து வைத்த சோழ பரம்பரை ஆண்டு கொண்டிருந்தது.
அவ்வளவு வருஷமா சோழர்கள் அப்படியே இருப்பானா இருக்கிற காலப்போக்கு மாறுகிறது. அப்பொழுது காஞ்சியை ஆண்ட சோழன் ரொம்ப பலவீனமாக இருந்தால் வேற இந்திய வரைக்கு கீழே இறங்கி வந்த இந்த பல்லவர்கள் அவரை வென்று காஞ்சியை கைப்பற்றினார்கள். இது ஏறத்தாழ 4ஆம் நூற்றாண்டுடைய இறுதி அல்லது 5ஆம் நூற்றாண்டுடைய முதல். பல்லவர்கள் அந்த காஞ்சியை கைப்பற்றிய உடனே முதலிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மட்டும் வேத வழிபாட்டுக்கு மாறாக இறைவனை வணங்கினார்கள். வேத வழிபாட்டில் தெய்வம் இல்லை. அதற்கு மாறாக அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தெற்க வர வர வெள்ள வெள்ள அந்த தெய்வ சம்பந்தம் தானா வந்துருந்துதான் இல்ல. அவன் நந்தி கொடி போட்டு வரான். அப்ப அங்க ஓரளவுக்கு ஏகாம்பரநாதர் கோயில் அவரும் சந்தோஷமா உள்ள போறான். அங்கெல்லாம் நான் அடியன் வந்த உடனே உள்ள போய் சுவாமிலாம் தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால சுவாமிக்கு ஒரு பட்டாடையை கொடுத்துருக்கேன், சுவாமிக்கு ஒரு திருமொழியை வச்சுட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து சுவாமி நம்மளால ஆனது நம்ம உன்னை அலங்கரித்து உன்னழகையும் பார்க்கணும் இல்லையா, அதுதான் முக்கியம். பார்க்கிறார்கள் பல்லவர்கள், ஏகாம்பரநாதரை மகிழ்கிறார்கள். எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க கட்டு கொண்டு காட்டலாம். இவன் யோசிக்கிறான், என்ன சொன்னான்னு தெரியலையே, இவனுக்கு எதுக்கு டிப்ஸ்? காணிக்கை போடல, காணிக்கை போடல. உடனே என்ன பண்ணாங்கன்னா வெளியே உடனே இவங்க பேசிக்கிறாங்க குருக்கள், என்னையா ராஜா என்ன மாதிரி போடுவாங்க, இவங்க முத்து மாலை போடுவாங்க, சுத்தி சுத்தி பாருங்க எந்த முத்து மாலையும் மொழி தெரியத்தான் பிரச்சனை. இனிமே இவன் ராஜா ஒவ்வொருத்தரையும் வரும்போதும் இதே மாதிரி வெறுங்கையா போனா நான் என்ன பண்ணுறேன்? அவனுக்கு தெரிஞ்ச மொழி என்னன்னா சமஸ்கிருதம். நம்முடைய தமிழிலே இருக்கிற ஆர்வத்தை எல்லாம் வடமொழியிலே மாற்றி சொன்னால் நமக்கு காணிக்கை கிடைக்கும் என்று தமிழ் சிவாச்சாரியார்கள் முதலிலே இதுல கிரந்தம் என்கிற லிபியை உருவாக்கினார்கள். அந்த கிரந்த லிபியிலே 11 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள், 11 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்கு ஒரு தென்சேரி சுவாமிகள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருவள்ளுவை வணங்கிக் கொண்டு நாம் நம்முடைய கருத்தை தொடர்கிறோம். ஆகவே பல்லவர்கள் வந்த போது அந்த கிரந்தத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் அந்த கிரந்தத்துக்கு பேரே பல்லவ கிரந்தம்னு பேரு. இப்ப வழிபாடு மாறி போயிட்டு அதுவரையிலே தமிழிலே இருந்த வழிபாடு நம்முடைய அந்த பல்லவர்கள் காலத்திலே தான் மெல்ல மெல்ல ஏகாம்பரநாதர் கோயில் சிவாச்சாரியனுடைய புண்ணியத்துல மெல்ல மெல்ல அது வடமொழிக்கு மாறி. பல்லவர்கள் ஆட்சி என்ன அளவோ அந்த எல்லை வழியிலே அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட காரணத்தினாலே வடமொழி கோர் வச்ச ஆரம்பிச்சது. இப்பதான் வடமொழி வழிபாடு உணர்வு 5ஆம் நாள். ஆனா அந்த பாக்கெட்டோட முடிஞ்சு போச்சு. அதோட தமிழ்நாடு இல்லையே, அதுக்கு மேல நடுநாடு இருக்கு, அதுக்கு மேல நம்முடைய சோழ நாடு, பாண்டி நாடுலாம் இருக்குல்லவா, சேர நாடுலாம் இருக்கு. ஆகவே அங்கெல்லாம் வழக்கம் போல தமிழில் நடந்தது. வழிபாடுகள் அத்தனை தமிழில் தான் நடந்தன என்பதை நம்முடைய திருமுறையிலே பதிவாகி இருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்து சம்பந்த பெருமான் தான் அதிக பதிவு செய்தவர். எத்தனை கோயில்களை தமிழ் அவர் போகிறார், அங்க உள்ள தமிழை தான் நடக்குது. இன்க்ளூடிங் சிதம்பரத்துக்கு போறார், தில்லையில போறார். ஊரும் இந்தமிழால் உயர்ந்தால் தொழுதேத்தும் தில்லைனார். தமிழால் தான் அப்ப தீட்சைகள் கிடையாது. தீட்சை எல்லாம் 18ஆம் நூற்றாண்டு மேல உள்ள போனான். வெளியே நின்றுதான் பார்த்தான். அது 2 பேர் தான் மேல நம்ம வச்சிருக்கோம். ஒருத்தர் பதஞ்சலி, ஒருத்தர் உள்ளவே போக முடியல, வெளியே தான் நிற்கிறாங்க. சுவாத்திரம் உள்ள நம்ம சிவாச்சாரியார். அது 18ஆம் நூற்றாண்டிலே தான் பல கால மாறுபாடு நான் உள்ள நுழையில தனியா நம்ம பார்த்துப்போம். இந்த சிதம்பரத்திலே அதாவது முழுக்க முழுக்க சிவாச்சாரியர்களுடைய இதிலே நகுடாகம வழிபாடு தான் நடைபெற்றது என்று சிதம்பர வழக்கிலே நான் முழுமையாக எழுதி கொடுத்து நம்முடைய உயர் நீதிமன்றத்திலே ஒரு தனி நீதிபதியின் முன்னாலே வாதம் வந்தபோது அதையே எழுதி கொடுத்து அது வெற்றி பெற்றது. அதுக்கு அடுத்ததாக அதற்கு மேற்முறையீடு செய்தார்கள். அதன் மேல பெஞ்சு பார்த்தது. அதே முழுமையாக எழுதி கொடுத்தேன். ராஜா என்கிற ஒரு நீதிபதி, இன்னொரு ஒரு மறந்து போச்சு. அந்த 2 பேரும் இருந்து அந்த பெஞ்சிலேயும் நம்முடைய வாதங்களை முழுமையாக பார்த்துட்டு அதுதான் சரி என்று அங்கேயே வந்து விட்டது.
அதுக்கப்புறம் எப்படி சார் இப்ப வேற மாதிரி இருக்குன்னா வேற வேறும் இல்லை, அவர்கள் செய்த சரி. அவர் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போனார்கள். சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணார், நான் அங்கேயும் என்னுடைய போயிட்டு என்னோட அஃபிடவிட்லாம் போய் அவங்க அந்த சுப்பிரமணிய சுவாமி என் வீட்டுக்கு வந்து நீங்க வாபஸ் வாங்கின்னு கேட்டாங்க. சுப்பிரமணிய சுவாமி நீங்க போயிட்டு வாங்க. அப்புறம் 3 நாள் கழிச்சு அவருடைய ஜூனியர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, நீங்க எழுதியிருக்கிற இந்த அஃபிடவிட்ல இருக்கிற விஷயங்களை பார்த்தால் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம், ஜெயிக்க மாட்டோம். ஆகவே நாங்க என்ன செய்யணும்னா எங்களுக்கு உரிய நீதிபதி வருகிற வரை வாய்தா வாங்குவோம். அப்படியே 3 வருஷம் இழுத்தாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு அவங்களுக்கு உரிய நீதிபதி வந்தோடனே அது திசை மாற்றம் ஆயிடுச்சு. ஆக தில்லையிலே கூட என்ன நடந்ததுன்னா தமிழ்ல தான் வழிபாடு நடந்தது என்று நம்முடைய குழந்தை பதிவு செய்கிறது. திருஞான சம்பந்தர் குழந்தையும் தெய்வமும் பொய் சொல்லுமா பதிவு செய்து. ஆகவே இன்னும் பல இடங்களிலே அவர் என்ன நேரத்தில் தமிழ் வழிபாடு நடந்தது என்பதை சொல்லுகிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் வரலாறு எப்படியெல்லாம் தமிழ் வழிபாடு வந்தது என்பதை காட்டுகிறார். 7ஆம் நூற்றாண்டிலிருந்து நம்பியாண்டார் நம்பி பெரிய புராணம் தொகுக்கிறது. 12ஆம் திருமுறை வருகிறது. நம்பியாண்டார் நம்பிக்கு அப்புறம் வந்தவங்க சேர்த்தாங்க, அனபாயனுடைய இதனால சேர்த்தாங்க. அவர் 11 திருமுறையை சேர்க்கிறார், அதுக்கு தொகுக்கிறார். அப்புறம் பெரிய புராணம் சேர்க்கிறார். அது வரையிலே முழுக்க தமிழ்நாடு முழுவதும் தமிழ் வழிபாடுதான் எல்லா கோயில்களிலும் நடைபெற்றன. இது எத்தனை பேர் நம்ம அந்த மனதில் வாங்கிக்கிறோம்? இல்லை. அதன் பின்னாலே இவர்கள் வந்தார்கள், அது முஸ்லீம்கள் வந்தார். மாலிகாப்பூர், ஹைதரலி, அப்ப மாறி போச்சு. அதுக்கு பின்னாலே அவர்களை இந்த முஸ்லீம்களை ஒழிக்கிறேன் என்று சொல்லி தெரிந்தவர்கள் வந்தார்கள். கிருஷ்ணதேவராயர் வந்தார். அவர் கிருஷ்ணதேவராயர் எனக்காக தமிழ்நாடு முழுக்க வளர்ச்சி கொடுத்தார். மிகப்பெரிய அரசியல்வாதி நினைக்கிறேன். மொத்தமா நிலத்தை வளர்ச்சி கொடுத்தார். அவர் காலத்திலே தான் என்ன ஆயிடுச்சுன்னா பிராமணர்களை அவர் குடியேற்றம் செய்தார். தமிழ்நாட்டில் குடியேற்றம் செய்து அது பேர் சதுர்வேதி மண்டலம். தமிழ்நாட்டில் எத்தனை சதுர்வேதி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டது என்பதை கல்வெட்டுகள் சார்ந்து பகிர்ந்தன. நான் குறித்து வச்சிருக்கிறேன். திருப்பரந்துறை ஒரு சதுர்வேதி மண்டலம் என்று கல்வெட்டு சொல்லுது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. புத்தகம் மறுக்கப்பட்டது. சுமார் ஒரு 123 சதுர்வேதி மண்டலங்களை உருவாக்கினான் கிருஷ்ணதேவராயர். அப்ப இதெல்லாம் அவங்களை கொண்டு இப்ப பல்லவர்கள் பிறந்த காலம் வந்த போது நம்முடைய சிவாச்சாரியர்கள் அதுக்கு மாறினார்கள். ஆனால் இது அதோட மாஸ் ஸ்கேல்ல கிருஷ்ணதேவராயர் காலத்துல வந்த போது அவர் இப்படி ஒரு இன்ஃப்ளக்ஸ் குடியேற்றங்கள் எல்லாம் பண்ணி முழுமையாக மாற்றி விட்டார். தமிழ்நாடு முழுக்க வடமொழிதான் கோயில்களிலே பொருளுக்கும்படி அவர் செய்து விட்டார். அதுக்கப்புறம் நம்ம அதை மீண்டும் தலையெடுக்க முடியாதபடி அயலாருடைய ஆதிக்கம், டச்சு பீப்புள், போர்ச்சுகீஸ் பீப்புள், அதுக்கப்புறம் இவங்க பிரெஞ்சு பீப்புள், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், இப்படி எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கமே போகல. அப்ப தமிழ் வழிபாடு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ரொம்ப அடிநிலையை எழுதியது. அதன் பின்னாலே பல பேர் அதற்காக குரல் கொடுத்தார். அவங்க குரல் எல்லாம் ஒண்ணு அதிகமா யாருக்கும் கேட்கல. அந்த குரல்ல கொஞ்சம் ஓங்கி ஒலித்து உலகவர் கவனத்தை ஈர்த்த குரல் யாருடைய இருக்குன்னா மறைமலை அடியோடைய குரல். அவர்தான் முழுக்க வடமொழி வேதங்களை அறிந்தவர். அதனால சான்றுகளோடு சரியாக சொல்லக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவர் காலத்தில் தான் வடமொழி வேதங்கள் பதிக்கப்பட்டன, அச்சுக்கு வந்தது. மற்றவங்களாம் செய்யலன்னு அவங்களை குறை சொல்றேன். அவங்க இவர்களோட பெரியவர்களாக இருப்பார், அறிஞர்களாக இருப்பார். ஆனா அவங்க காலத்திலே இந்த 1930 தான் வளர்ந்து ஆங்கிலத்திலே முதலிலே 4 வேதங்களும் வடமொழி வேதங்கள் அச்சுக்கு ஏற்றப்படும் ஆங்கிலத்தில். அப்புறம் தான் அந்த மொழி வந்து அதுக்கு முன்னால பாரசீகத்துக்கு, அதுக்கு முன்னால பாரசீகத்துக்கு அப்புறம் லத்தீனுக்கு போச்சு. இது நம்ம தமிழுக்கு வருவதும் போது 1970 ஆகிவிட்டது. 1970 எவ்வாறு ஜம்புநாதன் அவர்கள் தான் முதலிலே அற்புதமாக 4 வேதங்களையும் தமிழிலே மொழிபெயர்த்தார். இதெல்லாம் தெரியாத காலத்துல அவங்க வந்து எதை சொன்னா என்ன பண்ணுவோம், வேதத்தை அப்படி சொல்லுவோம்னா அப்படின்னா அப்படியானா அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க.
இதுக்கு பதிலே சொல்ல முடியாது, என்ன தெரியவே தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால ஒரு வாக்கியம் அதெல்லாம் வேத வாக்கு சார். அப்படின்னா என்ன சொன்னா, அதுல நீ சொன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல நீ ஒன்றும் பேசக்கூடாது என்று அழுத்திய வார்த்தை தான் அது வேத வாக்கு. அது பொய்ன்னு அர்த்தம். இதையெல்லாம் மறுப்பது திராணி யாருக்கு முதல்ல வந்ததுன்னா மரங்கடிகள். மரங்கடிகள் அதை மிக சிறப்பாக நான் படித்தேன். அது நான் நிறைய சொல்லணும், இப்போ வேக வேகமா மக்களோடு பேசணுங்க. அதற்கப்புறம் மரங்கடிகளுக்கு அப்புறம் அவரிடம் படித்த மாணவர்கள் தமிழுக்கு ஆக்கம் தேட வேண்டும் என்ற முயற்சி செய்தார். அதில் மிக பெரிய அளவிலே குறிப்பிடப்பட வேண்டியவர் புலவரேறு நாரா முருகவேல் ஐயா அவர்கள், அவருடைய சித்தப்பா. அவருடைய நேரடியாக இவருடைய தந்தையார் நாரா ஆனலரசு அவர்களிடம் மரங்கடியிடம் அதிகமாக தொடர்புடையும் சொல்றாரு. முருகவேல் ஐயாவுக்கு தொடர்புட அவர் கொஞ்சம் குறைந்தான். ஆனால் இவர்களெல்லாம் கருத்தை முன்வைத்தவர்கள். களத்திலே முதலிலே இறங்கிய பெருமகனார் பா ராமநாதன் பிள்ளை என்கிற பெருமகனார். அதன் பின்னால அவரை அடியொற்றி அந்த களத்திலே மிகப்பெரிய முறையிலே அதாவது ஒரு புரட்சியை தொடக்கி வைத்தவர் யார் என்று சொன்னார், இவருடைய தந்தையாராகிய நாரா ஆனலரசு அவர்கள். இவரையெல்லாம் பின்பற்றி அதுக்கப்புறம் பின்னால் அடியேனும் கூட கலந்து கொண்டேன். அடியேனும் அப்புறம் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவரே சொல்லுவார், அவரை சித்தப்பான்னு சொல்லுவாங்க. அவரே சொல்லுவார், நீங்கெல்லாம் யானைகள் பார்த்து காரணம் என்னன்னா, நான் கொஞ்சம் ஆகவத்தை முழுமையாக சாமி சொல்லிட்டு இருந்தார். ஆகவத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. ஏ.கே. ராஜன் நீதிபதி அவர்களும், அதுக்கு முன்னால் மகாராஜன் அவர்களும், அவரோட நீதிபதி, அதுக்கு முன்னால் சி.பி. ராமசாமி ஐயர் அவர்களும் இதை பற்றி முழுமையாக எடுத்து ஒவ்வொரு இடத்துல கவர்மெண்ட்டுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுல என்ன ஆகுதுன்னா, நாங்கள் பார்த்த அளவிலே இப்ப இருக்கிற கோயில்களில் இருக்கிற 99% குருக்களுக்கு வடமொழியே தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. வடமொழியே தெரியும். அவங்க நம்ம பார்த்தோம் ஃபைண்டிங்ஸ். ஒன்னும் தெரியும், ஒரு பொத்து ஒரு சொடக்கு, அவ்வளவுதான். சாமி சொல்றாங்க, ஒரு பொத்து ஒரு சொடக்கு. நமக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்குது, சொடக்கு. ஆக இது வந்த காலத்துல தான் நான் கொஞ்சம் ஆகம ரீதியாக அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று மாற்றி அமைத்து ஒரு அவர்களெல்லாம் எனக்கு வழிகாட்டிகள், எனது முன்னோடிகள் அவர்கள்லாம். ஆனால் இன்னும் சொல்ல போனா தாப்பா தங்கவேலனார் ஒருத்தர் இருந்தார் ஈரோடுல. அவருடைய வழிகாட்டுதலில ஐயா நம்ம தென்சேரி சாமிக்கெல்லாம் தெரியும். அவருடைய வழிகாட்டுதல் 2 ஆதீனங்கள் உருவானார்கள், சிறவை ஆதீனமும் பேரூர் ஆதீனம். அவர்கள் பாணியிலே அதை செய்து கொண்டிருந்தார்கள். அப்புறம் காலப்போக்கிலே அவர்களுக்குலாம் இல்லாத வேறு ஒரு கோணத்திலே அடியனதை மேற்கொள்ள வேண்டியது. அவர்கள் யாருமே, இப்ப நான் சொன்ன ஆட்களில் யாருமே நீதிமன்றத்தை நோக்கி நடைபோட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அடியேன் ஒருவன் மீதுதான் பயந்து போய் என் மீது 7 வழக்குகளை தொடர்ந்தார்கள் எதிர்முகாத்தினர். 7 வழக்குகள். அந்த இறை திருவருளினாலும் நம்முடைய நால்வர் பெருமக்களின் அருளினாலும் உங்களை போன்ற அடியார் பெருமக்களுடைய ஆசையினாலும் இந்த 7 வழக்குகள் அடியேன் வென்றேன். ஆனால் முதலிலே தமிழுக்கு ஆதரவாக ஒரு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்தது. தமிழெல்லாம் பாடக்கூடாது, தமிழ் அர்ச்சனை கூடாது என்றெல்லாம் வந்தபோது 1992 at the same time there is priceless Tamil devotional literature in Devaram and Thiruvachagam which is also adapted to suit the worshippers. அவர் என்ன சொல்றாரு, இந்த தேவாரம் திருவாசகத்தையும் பிரைஸ்லெஸ், விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷன்கள் நம்மிடம் இருக்கின்றன என்று முதல் குரல் உச்ச நீதிமன்றத்திலே ஒலித்தது 1992 சொல்லுகிறார். இந்த தீர்ப்பை நல்கியவர் யாருன்னா உச்ச நீதிமன்றத்தில் அப்ப மோகன் என்கிற நீதிபதி, அவர் கொடுத்தது மோகன் நீதிபதி. அதுக்கப்புறம் இப்ப நாம தான் ஜெயிக்கிறோம் இல்லை,
இதுக்கு முன்னால நிறைய உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் மிக தெளிவாக இருந்து சார். ஐயா சொன்ன இந்த ஆகம புத்தகத்தையோ இந்த சட்டங்கள் எல்லாம் தமிழுக்கு எதிரானவை அல்ல என்பதிலே உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் மிக தெளிவாக இருக்கின்றன என்கின்ற அந்த எண்ணத்தை நான் முன்னாலே பதிவு செய்கிறேன். நம்ம மோகன்ராஜோ இவரோ தியாகராஜனோ நம்ம அச்சமில்லாமல் இந்த எங்கேயும் சென்று எல்லா இடங்களிலேயும் இதை பரப்பலாம். வரிசையா சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் எத்தனை வழக்குகளிலே தமிழுக்கு ஆதரவாக கொடுத்துருக்கணும் நிறைய பேருக்கு தெரியல. நானே சுப்ரீம் கோர்ட்ல போய் அங்கே நான் நேரடியாக நின்று வாதாடி இருக்கிறேன். நான் வக்கீல் அல்ல, ஆனா என்னுடைய வக்கீலுக்கு ஆகமம் தெரியாதுன்னு சொன்ன. அப்ப நீங்க சொல்லுங்க, அங்கிருந்து நான் முழுமையாக எடுத்து ஆங்கிலத்தில் இன்னும் கூட எனக்கு வருகிற சில கடிதங்கள் என்ன, உச்ச நீதிமன்றத்தில் அனைத்து ஜாதிகளும் அச்சகலாம் ஆகலாம் என்பதற்கு நேர் நின்று வாதாடியவன் போட்டு அட்ரஸ் எழுதுறான். என் பேரை நான் தேடி கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் அவ்வளவு அனுபவிச்சு நிறைய பேர் நமக்கு எழுதுறாங்க. இப்ப நேரம் போய் நேரம் நின்று வாதாடுகிறான். அங்க இதுவும் நமக்கு ஆதரவாக தான் வந்தது. இது பாருங்க, இன்னொரு சொல்ல பாருங்க, ஒரு 2008 அவர் சொல்றாரு, ஏதாவது ஆகம எதிராக சொல்றாரு. ஆகமம் சொல்லி இது பண்றான், நமகம் சொல்றான், சமகம் சொல்றான், அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதுக்கப்புறம் நான் இப்போ நிறைய பேர் பேசணும், உள்ள நான் போகல. ஆனா நிறைய பேர் என்ன எண்ணம் இருக்கணும், ஆகமம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஐயர் சொல்லுவார், ஒரு குருக்கள் சொல்லுவார் ஆகம. இப்ப கூட நம்ம தியாகராஜனை பத்தி நான் சொல்லணும்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அதாவது தியாகராஜன் எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா தெரியுங்களா? தியாகராஜன் எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்த சொல்லுங்க பாப்போம். இந்திரன் அவனிடம் இருந்து முசுகுந்த சக்கரவர்த்தி என்கின்ற ஒருவர் அவர் வாங்கி திருவாரூரிலே, சோழநாடு அப்ப திருவாரூர் தலைநகராக இருந்தது, அங்கே இருந்து அந்த கோயிலிலே அந்த தியாகராஜரை அவர் பதிவு செய்து பிரதிஷ்டை செய்தார். பதிட்டைன்னு பேர் இருக்கு. அது கூட பாருங்க, வடமொழி நம்ம சொல்லியே பழகிட்டோம். பிரதிஷ்டை அவன் இருந்து எடுத்துட்டான் சார். பிரதிஷ்டை, இந்த பிரதி என வடமொழி எனக்கு தெரிஞ்சதுனால் பிரதி என்பது அந்த வேர் சொல்லுக்கு இந்த பொருள் அல்ல. பிரதி என்று சொன்னால் பதி என்று சொல்ல அர்த்தம் இல்லை, காப்பின்னு அர்த்தம். ஒரு பிரதி கொடுங்கன்னு சொல்றீங்களா? பிரதிட்டைன்னா அந்த மாதிரி வராது. என்ன வரும்? பதிட்டை. ஏன் பதிட்டை? பதிவு செய்வதால் பதிட்டை, பதிக்கிறோம், பதிட்டை ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணான், அவங்க மாதிரி காட்டு ஒரு இஷ்யூ போட்டான். நம்ம இது வரைக்கும் அவனை பார்த்து உஷ் போடக்கூடாதுன்னு சொன்ன, அவன் சேர்த்துட்டான். சேர்த்து பிரதிஷ்டைன்னு மாட்டிக்கிட்டான். அந்த மாதிரி பதிட்டை செய்தவர் முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த இடத்துல வந்துதான் தியாகராஜன் வந்தார். தியாகராஜன் அங்கே பார்க்கிறார். அங்கே பார்க்கும்போது என்ன பண்ணார்னா, அங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். அவர் என்ன பண்ணார், எல்லா அடியார்களுக்கும் நான் அடியேன் என்று அவர் பாடுகிறார். அதையெல்லாம் அங்க இருக்கிற தியாகராஜன் கேட்கிறார். தியாகராஜன் கேட்டுட்டு இந்த அளவுக்கு எல்லா அடியாருக்கும் அடியேன் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி, அவன் எங்கே இருக்கிறானோ அவனுடைய பிறந்த ஊரிலே நான் அவனுக்கு அடியான் என்று சொல்லுவேன் என்று அவன் நினைக்கிறான். அவன் தொண்டர்கள் அடக்கம் இல்லவன் சிவபெருமான், அவன் நினைக்கிறான் எல்லாருக்கும் அடியான் பாடினாலே அவன் எந்த ஊர்ல பிறந்தானோ அந்த ஊர்ல நான் சென்று அவனுக்கு என்னுடைய சிறப்புகளை செய்ய வேண்டும் என்று அவன் மனதிலே நினைத்தான். அந்த தியாகராஜன் தான் இங்கே வந்திருக்க தியாகராஜன் இல்லையா? அப்படி சிறந்த முறையிலே அவர்கள் எல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னை போன்றவர்கள், நம்முடைய ஒடியரசி போன்றவர்கள், நம்ம திருச்சேரி ஐயா போன்றவர்கள், இன்னொரு போனவங்கன்னா எங்களுக்கு முதல்ல என்ன எல்லாரும் பயமுறுத்துறான். முதல்ல ஆகமம் வீதி மீறல் இப்ப சொன்னார். இப்ப இங்க பார்த்தோன்னே எப்படி சுவாமி உள்ள இருக்கிறார், எல்லாருக்கும் அடியேன்னு சொன்னாரு, அவர் உள்ள இருக்கிறார். மற்ற நாயன்மார்கள் எல்லாம் அப்படி வெளியில கம்பத்துல போட்டீங்க அப்படின்ட்டு ஒரு ஆதியம் சொல்லுதான். நான் பேர் சொல்லுங்க, சிவாய நம. இது அவங்களுக்கே தர்மமானு நீங்களே நினைச்சு பார்த்தீங்க. அதுக்கு இது அப்படி சரியில்லையே, மரபு சரியில்லைன்னு சொன்னா கூட பரவாயில்லையே. ஆகம விதி மீறல் எந்த ஆகமம் சொல்லுங்க.
உட்கார். நான் ஆகத்து படிச்சிருக்கேன். அப்போ அண்ணாமலையார் கோயில்ல கோபுரத்துல அருணகிரிநாதர் இருக்கிறது சட்டம் தர்மமாமா. ரெண்டாவது அதாவது மீனாட்சி அம்மன் கோயில் இவங்க பேர் இவங்க சொல்ல வச்சிருக்காங்க. ஆமா, மீனாட்சி கோயிலுக்குள்ள நுழையும் போது உங்க குரு ஞானசமுத்திரம் வந்து வைக்கிறீங்க. அது என்ன அது? எத்தனையோ இருக்கு. அவங்க 23 கோயில், அவங்க 27 சார் 27. அந்த 27 கோயில்களையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான விதிமுறைகள்லாம் வரிசை ஒவ்வொன்றா காட்டலாம். வை எயிற்றவர் நாப்பன் ஒரு பாட்டு கலித்தொகையில் வருது. வை எயிற்றவர் நாப்பன் வகையணி பொதிந்தினி தையில் நீராடியே தவம் தலைப்படுவாயோ. இந்த மார்கழி மாதம் அந்த காலத்துல இந்த மாதிரி மார்கழி நீராடல் செய்து அந்த பொண்ணு அது ஒரு தவமாக நோன்பு இருந்தால் நோன்பு நல்ல கணவன் கிடைச்சிட்டானா பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுலாம் இவ்வளவு நல்ல கணவன் கிடைச்சிட்டானே அப்படின்னு பக்கத்துல இருக்க ஆட்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்க அடி வயிற்றுல இருந்து எரிஞ்சுதான். அந்த பள்ளி எங்க இருந்தான் வந்து வயிற்றுல இருந்து கலித்தொகை சொல்லுது. வை எயிறு வை எயிற்று அந்த மாதிரி சில பேர் பல்லு அங்க போயிடுது. இங்க இவ்வளவு நல்லா பண்றாங்களேன்ட்டு சில பேர் வயிறுல பல்லு போயிடுது. அவர்களை எதிர்நோக்க வேண்டும் என்றால் என்னன்னா சட்டம் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. 98 வருது. There is nothing either in Agamas or in any other religious script to prohibit the chanting of Tamil mandirams in temples. ஆகமத்திலே எந்த ஒரு இடத்திலேயும் தமிழ் மந்திரங்களை ஓதக்கூடாது என்று இல்லை என்று சொல்லுவது நீதிமன்றம் சொல்லுகிறது. நீதிமன்றம் சொல்லுகிறது. ஆகவே இன்னும் எத்தனையோ சொல்லணும். நீதிமன்றம் எவ்வளவு சிறப்பா சொல்லுகிறது நம்ம பார்க்கணும். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அதாவது அர்ச்சனை கேஸ்லயே வந்து சொல்லணும்னு லாங்குவேஜ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் படிப்புக்கு நேரம் இல்லை. முழுமையாக நிறைய கொண்டு வந்திருக்கேன், ஆனால் அது நேரம் இல்லை. லாங்குவேஜ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ரிலீஜியன். தீர்க்கமாக ஒரு இது அதான் ஒபிட்டம் டிக்டான்ட்டு லா பார்லன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தெளிவா சொல்லி அப்சர்வேஷன் வேற. அப்சர்வேஷனா இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்லுங்க, அப்சர்வேஷன் வேற. ஆனா இது ஒபிட்டம் டிக்டம் தெளிவா இதான் என்று தீர்மானமாக சொல்லுதல் அப்படி சொல்லியிருக்காங்க. என்னன்னா லாங்குவேஜ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ரிலிஜியன். ஒரு மதத்தை ஒரு மொழிக்குள்ளே அடக்க முடியாது என்பதை மிக சிறப்பாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆனா இவங்க வந்து இன்னும் மாறல. வந்த உடனே மேலமங்கலம் சுவாமிகள் சொன்னாங்க, இங்க ஆரம்ப கட்டத்துல நாங்கள்லாம் வந்து நிலத்தை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த ஒவ்வொரு உபயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 4 உபயத்துக்கு ஆதிசைவங்கள் வந்துதான் கருவறையை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். சொல்லல, அவங்க விட்டுட்டே போயிட்டு மொத்தத்தை எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டு மொத்தம் அது என்ன பண்ணோம், இதை கொடுங்க நாங்க பார்த்துக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணணும், எங்கிட்ட விட்டுட்டு போயிடுங்க. நீங்க விட்டு நீங்க போயிடுங்க. இவரு உடனே நீங்க போயிடுங்க, நீங்க போயிடுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். இந்த செய்தியை இப்ப நான் வந்து உட்கார்ந்தவனே அவர் சொன்னார். அதுக்கு ஒரு துணிவு வேணும் அல்லவா? அந்த துணிவை நீதிமன்றம் தருகிறது. என்ன காரணம்? தமிழில் செய்யலாம். ஒரு சுவாமி தமிழுக்கு மட்டுமே ஒரு மொழிக்கு மட்டுமே உரியவர் அல்ல. சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, 1997 வாக்கில் ஒரு நான் 7 வழக்குகளை சந்திச்சேன். இவர்தான் எனக்கு முதல் வழக்கு கூட இருந்தாரு. அப்ப நான் வந்து மயிலாப்பூர் கபாலி கோயில் HRMC கண்ட்ரோல் இருக்கு, சந்தான கோயில். அதுக்குனால உலக நலத்திற்காக வேள்வி செய்யணும்னு ஆரம்பிச்சேன், தமிழை செய்யணும்னு ஆரம்பிச்சேன். அதை உடனே என்ன பண்ணாங்கன்னா, கடவுளுக்கு தமிழ் தெரியாதுன்னு ஒருத்தன் போட்டான். கடவுள் தமிழ் தெரியாதான் சொல்லல. அது என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப நாளா கடந்ததுனால அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஒரு 26 பேரோ 27 பேரோ இன்வைட் பண்ணோம். அப்ப மன்றத்தை பெருமன்றத்தை கூட வச்சு இன்வைட் பண்ணிருந்தோம். அந்த 26 அவங்க வந்து எங்களுடைய இது அதெல்லாம் நடந்தது. பழகருப்பையா போட்டா பழகருப்பையா நீங்க விளம்பரத்துக்காக போறேன்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க.
என்ன இருக்குன்னு நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அது 13 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணை நடந்து முடிஞ்சு என்ன சொன்னாங்கன்னா, கடவுளுக்கு போய் ஒரு மொழி தெரியாதுன்னு சொன்னா அவர் ஒரு கடவுளாயா என்று நீதிமன்றம் கேட்டது. என்ன வருத்தம் என்றால் இதை சொல்வதற்கு நீதிமன்றம் 13 ஆண்டுகள் பிறகுதான் அதுக்கே புரியுது. 13 ஆண்டுகள் நமக்கு எந்த இடத்துல சட்டத்திலே ஒரு இடத்துலையும் தடை இல்லை. இப்ப அனைத்து வச்சுக்கிறாங்க வந்தது அந்த இதுல வந்து பேசுறோம். நான் அது பின்னால் வந்து அரசியல் நடந்துச்சுன்னா நான் சொன்னேன், அது ஒரு தனிக்கதை. உண்மையிலேயே என்னை எல்லாரும் எனக்கு கேட்டுக்கொண்டது நண்பர்கள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய நாள் பலரும் என்ன பேரூர் சாமி என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் அனுபவத்தெல்லாம் நீங்க ஒரு புத்தகமா போடுங்க அப்படின்னு. எனது போராட்டங்கள்னு ஒரு தலைப்பிலே ஒரு புத்தகத்தை என்னுடைய மூச்சு அடங்குவதற்கு முன்னால் நிச்சயமாக இந்த உலகத்துக்கு நான் ஒரு சொத்தாக கொண்டு விட்டு செல்லலாம் என்று இருக்கிறேன். இப்ப அந்த இடத்துல வந்து அனைத்து அர்ச்சகராகலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க யாருமே வரலைங்க. அதுக்கு சட்டம் போட்டவர் அதுக்கு துணையா வரல. அது சட்டத்தை மனத்தால் எதிர்க்கிறவர், ஆனால் மாயையால் ஏதோ தமிழுக்கு ஆதரவு காட்டுகிறவர், அவரும் இதுக்கு வரல. அங்கே ஆச்சரியமாக இருக்கும். அதை போட்டவர்கள் யார் என்று சொன்னால் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற பட்டர்கள் 7 பேர் அதற்கு எதிராக போட்டார்கள். அனைத்து அர்ச்சகராக அது 1 வருஷம் ஆயிடுச்சு. சான்றிதழ் கொடுக்கிற நேரத்தில் போடுறான். பயிற்சி கொடுத்தாச்சு. அந்த அவர் கொடுத்த பயிற்சியில இந்த பாடத்திட்டத்திலே குழுவிலே நான் இருந்தேன். அந்த பாடத்திட்ட குழுவில இதுதான் பாடமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய நூல்களை சிபார்சு செய்தவர் கலைஞர். அதுதான் அங்க பாடமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. முடிந்தது 1 வருஷம் ஆச்சு. 207 பேர் பயிற்சி பெற்று விட்டான். அவனுக்கு முடிஞ்ச உடனே சான்றிதழ் போறான். பெரிய அளவுக்கு இந்த மாதிரி விழாக்கள் ஏற்பாடு பண்றாங்க. அந்த நேரத்தில் தடை வாங்கிட்டாங்க. அதோட நின்று இன்னும் அந்த இதுல ஒருத்தர் வந்து இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காரு மதுரையில. ஆனா மீதி 205 பேர் அப்படியே இருக்காரு. ஒருத்தர் இறந்துட்டார், ஒருத்தருக்கு கிடைச்சிட்டு மீதி 205 பேர் இன்னும் வேலை கிடைக்கணும். அது நாங்க நிச்சயமாக அதுக்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல யாருமே எல்லாம் கைவிட்டாங்க. 2 சைட்லையும் கைவிட்டாங்க சார். அரசாங்கத்துல 2 பகுதி 2ம் கைவிட்டாங்க. இது ஒன்றும் சரியா கவனிக்கல. பட்டர்கள் பேசியிருக்கார்கள். அதுக்கு எதிராக அரசாங்கம் முன் வர வேண்டும். ஏன்னா அது அவங்களுடைய இது சட்டம். அது வந்து என்ன பண்ணணும்னா செக்ரட்டரி தமிழ் டெவலப்மெண்ட் வரணும். அவர் வரல. அடுத்தது வந்து ஹெச்ஆர்என்சி கமிஷனர் வரணும். அவங்க வரல. அடுத்தது யாருன்னா அடியன் இன்வைட் பண்ணிருக்கேன். அடுத்தது 3வது ஆள் வந்து அந்த இதுல பார்க்கலாம் தெரியும். அடியனுடைய பேர் தான் இருக்கும். இதுக்கு நீ மேல இருந்த 2 பேரும் வரவே இல்லை. அபிடவிட்டே கொடுக்கல. பிரமாண பத்திரமே அவங்க வந்து சேரல. அடியனுடைய பிரமாண பத்திரத்தை வைத்துக் கொண்டு அங்க வாதிடுவதற்கும் வரவில்லை. அரசாங்க வக்கீல் செல்லக்கூடாது என்று அவருக்கு மேலிடத்திலிருந்து கட்டளை இருந்ததுன்னா அவர் வரல. அது வாட்டு போயிட்டு இன்னும் 3 நாளிலே இது வந்து தீர்ப்பு வழங்கிடப்படும் என்று கேள்விப்பட்ட போது ஒரு நாள் மாலையிலே எனக்கு டெல்லியிலிருந்து செய்தி வருகிறது, உடனே நீங்கள் வர வேண்டும். எதுக்குங்கன்னா அங்க பராசரன் போட்டு ஆகமம் அது இதுன்னு குழந்துட்டு இருக்காருங்க. பராசரன் மிகப்பெரிய வக்கீல், மிகப்பெரிய வக்கீல். அவர் எழுந்து நின்றா எல்லா நீதிபதியும் நடுங்குவான். வக்கீல் தான், ஆனால் அவர் அவ்வளவு செல்வாக்குடையவர். அவருடைய பிள்ளை மோகன் பராசரனும் அதே அளவுக்கு பெரிய செல்வாக்கு பெற்றவர். அவர் உட்கார்ந்து ஆகமம் தான் சொல்றாரு, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல, நீங்க வந்தா தான் வேலைக்கு ஆகணும்னா சரின்னு சொல்லிட்டு எனக்கு 4 மணிக்கு மாலையிலே சொன்னாங்க. 6 மணிக்கு நான் ஃப்ளைட்டை ஏறி போய் அங்கே சேர்ந்து 3 நாளும் நான் அந்த கோர்ட்டுக்குள்ள போய் உட்காந்து இது பண்ணேன். அப்பதான் முதல் நாள் பார்த்தா நான் உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தோடனே கேலரியில உட்காந்து பார்க்குற சிவாச்சாரியர்கள் என்ன பண்ண, நாங்களாம் வெளியே நிற்கிறோம், அவர் மட்டும் எனக்கு உள்ள போயிட்டார். அதுல ஒரு போறாங்க. ரஞ்சன் கோகாய் இப்போ சீஃப் ஜஸ்டிஸ். அப்ப அவர் வந்து மிகப்பெரிய அந்த சீனியர் ஜட்ஜி. அவர் தான் இதை பார்த்துட்டு இருந்தார். ரஞ்சன் கோகாய் பார்த்து என்ன பண்ணாருன்னா raising some objection. Now yes, I am here to assist my pleader who does not know what is Agama. The inside house of Agama
is to be discussed here for the case because the whole thing pivots around it. Okay, you can think that. அவ்வளோதான். 3 நாள் நானே இருந்து நான் இவ்வளோ பெரிய பெரிய புக்கெல்லாம் வச்சுருக்கேன். இந்த புக்கை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடும் சார். உண்மையில அது வந்து சின்ன குழந்தைங்களா இருக்குது, இவ்வளோ பெருசு சாமியாக இருக்கு. என்கிட்ட ஆகம புத்தகங்களே பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும் இல்லாத, மற்ற எந்த சிவாச்சாரம் இல்லாத ஆகம புத்தகம் தான் அடியே இருந்தது. என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதை எடுத்து காட்டி ஒண்ணுன்னா சொல்றேன். இந்த ஆகம எல்லா வழியாலும் இறைவனை வழிபடலாம்னு சொல்லுது, இந்த இடத்துல இருக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி ஆகமத்தில் ஜாதியே இல்லை, இந்த ஜாதி தான் செய்யணும் அந்த ஜாதி தான் செய்யணும்னு ஒன்றுமே இல்லை. அதுக்காக அது இது எடுத்து காட்டுறேன். ஒரு இடத்துல வந்து பெரிய இது சொன்னார் வந்து திருமுறைகள்லாம் கடைசி தான். முதல்ல என்ன பண்ணுவோம், வேதம். வேதத்திலிருந்து அதுக்கப்புறம் என்ன வந்தது அப்படி சொன்னா உபனிஷத். உபனிஷத்துக்கு அப்புறம் என்ன வந்தது புராணம். நம்ம திருமுறை அதை விட கீழவா புராணம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து இலக்கியங்கள், அதுக்கப்புறம் திருமுறை. இப்படி சொல்லிட்டு திருமுறையை பதிப்பித்த அந்த ஆதியமே இப்படி கடைசியாக திருமுறையை கொண்டு சென்று என்ன சொல்றதுன்னு தெரியல. காமிகாகவத்துல எடுத்துக்காட்டு, சைவம்தான் அனைத்திற்கும் மூலம். சைவத்திலிருந்து தான் வேதம் வந்ததே தவிர வேதத்திலிருந்து சைவம் வரவில்லைன்னு அதே இருக்கான். அவர் தான் சொல்றாரு இது ஆகம விதி மீறது. ஆகமே இப்படித்தான் சொல்லுது, புரியல. இன்னொன்று கூட சொல்றாரு, என்ன சொல்ற, அடுத்த 108வது ஸ்லோகம் சொல்லுது, எவன் ஒருவன் வடமொழி வேதத்தையும் இந்த ஆகமத்தையும் சரிசமமாக எண்ணுகிறானோ அவன் பிரயத்தனத்தோடு தள்ளி வைக்கப்பட வேண்டியவன். பிரயத்தனா முயற்சி முயற்சி தள்ளி முட்டி தள்ளி வெளியே அனுப்புதான். எது ஆகமம் சொல்றது, ஆகமத்தே தெரியாமல்ல நம்ம இருக்கிறோம். ஆகவே இது அது மந்திர ஆற்றல் இல்லைங்களா? மந்திர ஆற்றல் யார் சொல்றது? யார் திருமலை பதிப்பிக்கிறாரோ அவரு மந்திர ஆற்றலை எதுக்கு பதிப்பிக்கிற? அது ஒரு இது நாவல் வச்சுக்க, வேற ஏதோ உமரப்போல எழுதுற புத்தகம் வச்சுக்க, அது எதுக்கு பதிப்பிக்கிற தேவையில்லாம? அது வேற 5 பேரை வச்சு அது வேற உரை எழுதுற என்ன வேதம்? நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அது மந்திர ஆற்றல். அவர் என்ன சொல்ற, எனக்கு ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல எனக்கு ஒரு எதிர்க்க வந்து விஜயந்து பரீட்சித்து ஒருத்தர் எதுக்கு எதிராக இருக்க, நன்னன் இன்னொரு பக்கத்துல நாங்க 3 பேர் வந்து கலந்துரையாடல் பண்றோம். 2 மணி நேரம் 2 எபிசோடா போகுது சன் டிவியில. அதுல வந்து என்ன கேட்டாருங்க, நீங்க சொல்றதுலாம் கரெக்டு சார், திருமுறையில கும்பாபிஷேகம் பண்ணலான்ட்டு சம்பந்தம் சொல்லியிருக்காரா? அப்போ சொல்லியிருக்காரா? காட்டுங்க. அது காட்டினீங்கன்னா நான் இவர் என்ன பண்ணா, திருமுறையில வந்து தமிழ்ல நீங்க பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? இவரு யாரு? நன்னன். அது வேற என்ன முழுமையா அவர் திருமுறை அவனை மடங்கணும், அவ்வளவுதான். திருமுறையில பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? அதை காட்டு. நான் சொன்னேன் கொஞ்சம் இறுதியாக பெரிய நான் உடனே சொன்னேன், இருக்கிறதா காட்டிட்டுனா நீ என்ன பண்ணுவ? அப்படியே முடிச்சா ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துடும். இருக்கிறதா நான் காட்டினா நீ இனிமேல் இந்த தமிழ் குடமுழுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச மாட்டேன் என்று சொல், நான் காட்டுறேன். வேற வழியே இல்லை, போயிட்டு லைவா போயிட்டு ஒத்துட்டான். உடனே வந்து மருந்து வேண்டில் இவை, மந்திரங்கள் வேண்டில் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை என்று சம்பந்த பெருமான் தான் சொல்லி இருக்கிறார். உனக்கு மருந்து வேணும்னாலும் இதுதான்டா, உனக்கு மந்திரம் வேணும்னாலும் இதுதான். இன்னும் சொல்லணும்னா மந்திரம்னா வேற மந்திரம்லாம் இருக்கு, அந்த மந்திரம் சொன்னா புரியவே புரியாதுடா. ஆனா இந்த மந்திரம் புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள். அது எதுல போய் சொல்றாருன்னா, திருந்த தேவன் குடியில போய் பார்த்தார். என்ன நிறைய பேர் திருந்த வேண்டியவர்கள் இருக்கிறாங்க. அதுக்காக வச்சு பாருங்க, இந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அறிவில யாவர் மக்களிவா பந்தனை விரலியும் நீயும் நின்னடி
பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தடல் கூரை தீரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நல்ல சொத்து ஒரு எண்ணம் வரும். அவரு என்ன பார்த்து நீ எழுந்தருளாய் நான் பேசுறேன். இதே இந்த முக்கியமானது என்னன்னா, நீ ஒரு அந்தணர் பாடுகிறார். அந்தணர் குலத்தில் வந்ததாக சொல்லப்படுகிற அவர் பாடுகிறார். என்னன்னா, அந்தணன் என்பது பிறப்பினால் அமைவதல்ல, அந்தணன் என்பது ஆவது. சொல்லே தெரிந்து பாருங்க. அந்த அதுதான் திருப்பரங்குறை கோயில் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அந்த அவரே பாடுறாரு. கோயில காட்டினாருங்க. கலைச்சார்ந்து மிக முக்கியமான சார்ந்து அந்தணன் என்பது ஆவது. அந்தணன் என்பது ஆவது. யார் இங்க இருக்கிறீங்க அத்தனை பேரும் எந்தெந்த நல்ல குணங்கள் செந்தன்மை பூண்டு ஒழுகுகிற அந்த குணம் இருக்குமாறோ நீங்கள் அந்தணன் ஆகிவிடுவீர்கள். அதனால்தான் என்னை பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு நான் என்ன கொடுக்கிறேன், செந்தமிழ் ஆகம அந்தணர் என்கின்ற பட்டத்தை கொடுக்கிறேன். செந்தமிழ் ஆகம அந்தணர், இவர்கள் அந்தணர்கள் ஆகிவிட்டார்கள், பயிற்சி பெற்றார்கள், ஆகிவிட்டார்கள். ஆகவே இது சட்டம் அதற்கு எதிராக இல்லை, சாத்திரம் என்று சொல்லப்படுது. ஆகமம் அதற்கு எதிராக இல்லை. தமிழ் சிவபெருமானுக்கு இனியதாக இருக்கிறது, சங்கம் காணுகிறார். ஆகவே இந்த தமிழுக்கு மந்திர ஆற்றல்னா அதுதான் எல்லா மந்திர அற்புதங்களையும் ஆட்சி இருக்கிறது. வேற எதையும் இது வரைக்கும் சொல்லவே நம்ம என்ன பண்ணோம்னா, குழந்தை இது முதலை வந்த பாவனை எழுப்புது இல்லையா, எழுப்புதுன்னு பார்க்கிறோம். திருநாகரசு பெருமான் வந்து அங்க பாம்பு கடித்தவரை எழுப்புகிறார், எதுவுமே பண்ணாக்குகிறார். நம்ம இவரு எல்லாம் பண்ணா அதெல்லாம் அந்த பாடினதுனால தான் வருது. கண்டவர் மந்திரமே மூவர் பாடம் உமாவதி சிவன் பிராமணரா சொல்றாரு. அந்த உமாவதி சிவத்தினுடைய வழிவந்தவர்கள் 2 ஆதீனங்கள் உருவாகி அதுல இதை எதுக்குதான் நம்ம என்ன சொல்றது இல்ல. கண்டவர் மந்திரமே மூவர் பாடல் கைகாணா மந்திரம் கண் உடனோன் கூறல் என்று சொல்லி அது மந்திரம் ஆற்றலுடையது. மந்திர ஆற்றலுடையதுன்னு நல்லா தெரியுது. இது வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்ல போறேன், எந்த ஒரு கோயிலிலேயும் வடமொழி பாடல் பாடி பாடல் பெற்ற தலமாக எந்த கோயிலும் ஆகவில்லை. ஒரு கும்பாபிஷேகத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அது வந்ததாகவே தெரியல, சாமி வந்ததாக தெரியல இல்ல, சாமி வந்ததாகவே தெரியல. ஆனா செங்கே எடுத்த சினவடி வேறும் திருமணமும் பங்கே இறைத்தன பன்னிருதோடும் பதுமமலர் பொங்கே தரணம் சொரியும் செங்கோவனை குமரன் என எங்க திருவண்ணாமலை மட்டும்தான் நினைச்சுக்காதே, எங்கே நினைப்பினும் அங்கே என் முன்வந்து எதிர் நிற்பனே சொன்னால் அங்க வந்தான். வீட்டுக்கு ரகசியமா இல்ல, பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னாலே முருகப்பெருமான் வந்து அந்த தூணிலே இருக்கிற அந்த கம்பத்திலே அந்த பெருமான் ஏதோ 13 இன்ச் டிவி மாதிரி இருந்து அங்க காட்சி கொடுத்தாராம். யாரெல்லாம் வரணும்னு பாடுறாரு கூட, யாரெல்லாம் அதெல்லாம் சேடன் எல்லாம் வரணும்னு சிவாயம். இப்ப அங்க என்ன சொன்னா, இது அந்த கல்லிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. குமரகுரு பாடி மீனாட்சி அம்மை ஓடி வந்து இருக்கிறாங்க, கல்லிலே பதிவு இருந்தது. நான் போய் அங்க அங்க வந்து 60 பேர்களுக்கு அந்த இது அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில அச்சாரஞ்சியோட ஆதரவுல நான் வந்து பயிற்சி கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு சிவாச்சாரியர் நான் தேடி தேடி பார்த்தேன், அனைத்துக்காக அர்ச்சகராகலாம் போட்டானே அந்த சிவாச்சாரியர்ல யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட பயிற்சி பெற்றவங்க இல்லை. நல்ல காலத்துக்கு அவங்க யாரும் இல்லை, அவங்களாம் மனசாட்சியோடு ஒருங்கிட்டாங்க போடுறாங்க. அப்போ நான் போன போது ராஜாபட்டன் ஒருத்தர் இருந்தார், அவர் எங்களை வரிசையா கொண்டு போய் காட்டி காண கிடைக்காத அந்த கல்வெட்டுகளை எனக்கு வரிசையா காட்டு. அவர் இப்போ இங்க இல்லை, மலேசியா இருக்காரு. அவர் அந்த கல்வெட்டுல இருக்கு, குமரகுரு பாடினார், அன்றைக்கு ஓடி வந்து அவருக்கு முத்து மாலை போட்டார். செய்தி அங்க இருக்கு. அருணையநாதர் பாடினார்,
கம்பத்து இடையராக முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். கல்வெட்டு இருக்கிறது. கல்வெட்டு மட்டும் இன்னைக்கு வருடந்தோறும் விழா நடக்கிறது. வருடந்தோறும் கம்பத்து இடையரார் காட்சி என்ற அந்த அதை ஒட்டி அங்கே ஒரு புதிய கோயிலை உருவாக்கிட்டாங்க. சின்ன சந்தைக்கு உருவாக்கிட்டாங்க. அப்ப இதெல்லாம் சான்று இருக்கிறது. யாராவது ஒருவர் காட்டுங்க, ஆவாஹயாமி, உடனே சாமி வந்துட்டாங்க. இல்லையே, நான் கூட சொல்லலைங்க. இது முக்காவாசி எதையுமே நான் சொல்லதான் வச்சுக்க. வடலார் சொல்றது. அந்த வடமொழியுடைய அந்த ஆற்றலுக்கும் தமிழ் மொழியுடைய ஆற்றலுக்கும் கணக்குரு பொன் அந்த இது என்னன்னா, அது மேல்மலை மாதிரி இருக்கிறது தமிழ். ஆனால் இந்த பக்கம் வடமொழியை பத்தி ஏதாவது இருக்கா தேடி தேடி பார்க்கிறேன். ஒண்ணு கூட காண, அணுவளவு கூட என்னால காண முடியலையேன்னு வடலார் சொல்லுகிறார். அத்தகைய தமிழ் நம்மிடம் இருக்கிறது. நாம் இனி துணிவாக நின்று செல்லும் இடந்தோறும் இதை பரப்புங்கள். நமக்கு எதிராக இந்த ஒரே ஒரு விஷயத்தை கூட சொல்லி முடிச்சிடறேன். இந்த கோயிலிலே நடைபெற்ற இந்த குடமுழுக்கிலே கூட அடியனுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பது ஒரு பெரிய தெய்வ ரகசியம். அந்த ரகசியத்துல சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது. இவருக்கே தெரியாது, தியாகராஜுக்கு தெரியாது. இந்த தீர்ப்பு எப்படி வந்தது என்பதை நீங்க என்னுடைய காலத்துக்கு பின்னால அல்லது ஒரு 100 தலைமுறைக்கு பின்னால பாத்தீங்கன்னா யாராவது ஒரு தெரிந்து கொண்டு நான் எழுதுவேன். ஏன்னா இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலை, அதுக்கு அடியாருடைய பங்களிப்பு இருக்குது. இதை கொண்டு வருது. அவர் சொல்றார், தேர் லார்ட்ஷிப், யாரு இவர் தானே ஹெச்ஆர்என்சி அட்வொகேட் எழுதுறாரு. Their lordships strongly condemned the statements made by the petitions and observed that the Kumbhabhishekam can be performed on the fixed date, that is on 7/11/2018. Accordingly, the Kumbhabhishekam was performed in Tamil Mandiram as scheduled. என்று இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குறாரு. ஹெச்ஆர்என்சியில முடிஞ்சு போச்சா இனிமேலாம் அது போட்டு பண்ண முடியல. அதை அந்த கேஸ் தெரியுமோ தெரியாதோ நுணுக்கங்கிறது யாராவது வக்கீல்கள் இருந்தாலும் தெரிஞ்சுக்காங்க. The case was unnumbered. அதுக்கு சூழ்ச்சி வரும் தெரியுமா? என்ன தெரியுமா? நம்பர் பண்ணி இருந்தால் உங்களால கும்பாபிஷேகம் பண்ணிருக்க முடியாது. நம்பர் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடுத்த நிமிஷமே இவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த நிமிஷமே மேல்முறையீடு போயிருப்பாங்க. அப்பீலுக்கு அன்னைக்கு தேதியில நீங்க போறதுக்கு முன்னால அவன் அப்பீல் போயிட்டு 7ஆம் தேதி காலி உள்ளாக பண்ணிருக்கணும். ஏன்னா நம்பரே பண்ணல, அதனால அவனால மேல்முறையீடே பண்ண முடியாது. அப்பீலுக்கே போக முடியாது. எவ்வளவோ சூட்சமங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்பி ஆளுக்கும் நம்ம கூட நம்ம போன்ற அடியாளுக்கு தான் தெரியும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி அமைகின்றேன். வணக்கம்.